ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சில பேர் சில கேள்விகள் ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. அதுல முக்கியமான கேள்விகள்ல ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நான் ஃப்ளைட்ல பறப்பனா? வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு போவேனா? எனக்கு அந்த யோகம் இருக்கா?" அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல அவங்க ஃப்ளைட்ல பறக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதின்னு ஒருத்தர் இருப்பாரு. லக்ன புள்ளிய தான் நம்ம லக்னம் நின்ற நட்சத்திராதிபதின்னு சொல்றோம். அப்போ லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இவங்க 3 பேத்துல யாராவது ஒருத்தர் வந்து காற்று ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகள்ல ஏதோ ஒண்ணுல நிற்கும் பொழுது அவங்க வந்து ஃபிளைட்ல பறக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இவங்க எதுக்காக வெளியில போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்னா, 10ஆம் அதிபதி கூட இவங்களோட சேரும் பொழுது அவங்க வந்து தொழில் ரீதியா வெளிநாடுகளுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி கூட சேரும்பொழுது படிப்புக்காக அவங்க வெளிநாடு போவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல முடியும். அப்போ காற்று ராசியில லக்னம், லக்னாதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இவங்கள்ல யாராவது ஒருத்தர் நிற்கும் பொழுது அவங்க ஃபிளைட்ல பறக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பலனா எடுத்து சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.